இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர் எல்லா நியூஸ் சேனலில் வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுது. ஸோ இதை வந்து நான் பேசுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம நியூஸ் பார்க்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ யாருமே இந்த மாதிரி சம்பவம் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கொலை பண்ணியிருப்பாங்க, நிறைய மர்டர்கள் நடந்திருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கொலை. ஸோ இந்த கொலை வந்து அதுவும் கொலை பண்ணிட்டு அந்த கொலையாளி டைரக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் 6 பேரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம், அதுவும் நம்ம கேரளத்தில் திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃபான்னு சொல்லக்கூடிய 23 வயசான ஒரு பையன் தன்னுடைய அம்மா, தன்னுடைய தம்பி, தன்னுடைய காதலி, தன்னுடைய பாட்டி, தன்னுடைய பெரியம்மா, பெரியப்பா 6 பேரையும் கொலை பண்ண ஒரு சம்பவம். இதில் அம்மா வந்து தப்பிச்சிட்டாங்க. அம்மாவும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மீதி 5 பேரையும் ஒரே நாளாக கொலை பண்ணிட்டாரு. என்ன நடந்தது, இதனால கொலை பண்ணாரு அப்படிங்கிறத நான் டீட்டெயில் இந்த வீடியோவில் பேச போகிறேன். என்ன நடந்தது, ஏன் கொலை பண்ணா, என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம வீட்லேயும் பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ என்ன நடந்தது, நம்ம பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்க மேலே எந்த அளவுக்கு நம்ம கேர் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். ரொம்பவே ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கேரளா திருவனந்தபுரத்தில் வெஞ்ஞாரமூடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த சம்பவம் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் 6 பேரை வந்து கொலை பண்ணியிருக்கான். எதனால கொலை பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய போதை பழக்கம், நம்ம இடத்துல சொல்லணும் அப்படின்னா கஞ்சா. ஸோ கஞ்சாவுக்கு அடிமையாகி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கே தெரியாமல் கொலை பண்ணியிருக்கான். கஞ்சாவுக்கு அடிமையாகிறவங்க மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. முதல்ல இந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவப்பட்ட ஃபேமிலி, ரொம்ப ரிச்சும் கிடையாது, ரொம்பவே ஒரு தாழ்த்தப்பட்ட ஃபேமிலி. அஃபானுடைய அப்பா 75 லட்சம் ரூபா கடத்தை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்காரு, சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஊருக்கே வரல, ஊருக்கு வராமல் இந்த கடத்தை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 23 வயசு தான் இந்த அஃபான்னு சொல்லக்கூடிய இந்த பையன் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒழுங்காக முடிக்கலை. ஸோ காலேஜ் முடிக்காமல் கொஞ்ச நாள் காலேஜுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில் போகிறது, காலேஜ் வந்து கட்டடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து அரியர் வச்சு காலேஜ் வந்து பாஸ் ஆகாமல் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த பையன் சவுதிக்கு வந்து வேலை தேடி போகிறான். அவனுக்கு அங்கே வந்து வேலை கிடைக்கல, திரும்ப வந்து ஊருக்கு வரான். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கஞ்சா போதை பொருளுக்கு ரொம்பவே அடிமையாகிறான். கடந்த திங்கக்கிழமை அவங்க அம்மா கிட்ட போய் என்ன கேட்குறான் அப்படின்னா, காலையில் எனக்கு வந்து பைசா வேணும் அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா வந்து பைசா கொடுக்கல. ஸோ பைசா கொடுக்கறதுக்கு இல்லை. பைசா கொடுக்க இல்லாத உடனே என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவை வந்து நல்லா அடிக்கிறான். ஸோ இவன் வந்து எல்லாரையும் கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். இவங்க அம்மா பைசா கேட்டு கொடுக்காத உடனே இவங்க அம்மாவை ரொம்ப அடித்து இவங்க அம்மா வந்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுறாங்க. இவங்க அம்மா ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அடைச்சி போடுறான். ஆனால் இவங்க அம்மா வந்து சாகலை, உயிரோட தான் இருந்தாங்க. இவங்க அம்மாவை அடைச்சி போட்டுட்டு வெளியில் போகிறான். பைக்கை எடுத்துகிட்டு வெஞ்ஞாரமூடு போய் அங்கே ஒரு நகைக்கடையில் போய் என்ன சொல்கிறான்னா, அண்ணா எனக்கு ஒரு 300 ரூபா தாங்க, நான் உங்களுக்கு மத்தியானம் கொஞ்சம் நகை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ எனக்கு ஒரு 300 ரூபா தாங்க. ஏற்கனவே அந்த கடையில் அவனுக்கு நிறைய பழக்கங்கள் உண்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் கேட்ட உடனே அவரும் 300 எடுத்து கொடுக்குறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த 300 ரூபாயை வாங்கிட்டு நேரம் எங்கே போடுறான்னா ஒரு கொல்லப்பட்டறைக்கு போகிறான். கொல்லப்பட்டறைனா இந்த சுத்தியல் எல்லாம் செய்வாங்க இல்லை, அந்த கடைக்கு போய் அங்கே போய் சுத்தியல் வாங்குறான். சுத்தியலையும் வாங்கிட்டு டைரெக்டாக எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறான். பாட்டி வீடு எங்கே இருக்குன்னா இவனுக்கு அதாவது வெஞ்ஞாரமூட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தாண்டி பாட்டி வீடு இருக்குது. பாட்டியோட பேர் வந்து சல்மா பீபி. ஸோ பாட்டி வீட்டுக்கு போகிறான். பாட்டி வீட்டுக்கு போய் சுத்தியலும் வாங்கிட்டு தான் போகிறான். ஒரு பேகு போட்டிருக்கான், பேக் உள்ள சுத்தியலையும் வச்சுட்டு நேரே பாட்டி வீட்டுக்கு போகிறான். பாட்டி வீட்டில் போய் என்ன கேட்குறான்னா, பாட்டி எனக்கு வந்து பைசா வேணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த பைசா எதுக்காக அப்படின்னா கஞ்சா வாங்குறதுக்கு தான், வேறு அதுக்கும் கிடையாது. ஏற்கனவே இந்த அஃபானுக்கு பேரில் 23 லட்சம் ரூபா கடன், சிங்கிள் பர்சனுக்கு 23 லட்சம் ரூபா கடன் வந்திருக்கு.
23 வயசான பையனுக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் வரணும்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த போதையில் வந்து அடிமையாகி இருப்பான்னு நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க. போதை மட்டும் இல்லாமல் வேற அவனுக்கு வேற விஷயங்கள் ஏதாவது உண்டான நமக்கு தெரியல. ஸோ இப்போ தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கணும், அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானவனும் தெரிய வருது. பாட்டிக்கிட்ட போய் வந்து என்ன கேட்குறான்னா, பாட்டி எனக்கு வந்து பணம் வேணும்னு கேட்குறான். பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு. அப்போ கேட்குறான், உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நகையை தாங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இறந்தா என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியது இந்த ஒரு நகை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிச்சனில் நிற்கிறாங்க. பாட்டி வந்து நகை கொடுக்கல. இவன் என்ன பண்ணுறான்னா, பாட்டிக்கு பின்னாடி அந்த சுத்தியலை வச்சு பலார்னு ஓங்கி அடிக்கிறான். பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கு கிட்டத்தட்ட 70க்கு மேலே வயசு இருக்கும். அவங்க அடித்த உடனே பாட்டி வந்து ஸ்பாட்டில் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டியை அடித்து போட்டுட்டு இவன் எங்கே போகிறான்னா, சுத்தியலை பேகு உள்ளே போட்டுட்டு திரும்ப பைக் எடுத்துட்டு தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு போகிறான். அதாவது பாட்டிக்கு வீட்டில் இருந்து பெரியப்பா வீட்டுக்கு வரணும்னா வெஞ்ஞாரமூடு வந்து தான் போகணும். போகும்போது கிட்டத்தட்ட ஒரு வெஞ்ஞாரமூட்டில் இருந்து தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெரியப்பா வீட்டுக்கு போகிறான். பெரியப்பா வீட்டுக்கு போய் ஏற்கனவே பெரியப்பா வந்து ஒரு நோய் பிடிச்சவர். அவங்க வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் போய் மருந்து வாங்குறதான் வசதி, அவங்களுடைய வசதி அவ்வளவுதான். பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வசதி கிடையாது. லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்குற அளவுக்கு ரொம்ப அவங்களும் வீக்கான ஒரு பாடி தான் பெரியப்பா. அங்கே போய் என்ன பண்ணுறான்னா, பெரியம்மாவை சுத்தியல் எடுத்து பெறம் தலை சுத்தியல் பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து கூர்மையாக இருக்கும். நம்ம இந்த ஆணி இழக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். ஸோ அந்த சைடு வச்சு அவங்க தலையில் முகத்தில் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே எல்லாம் போட்டு ஒரே அடிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பாட்லேயே வந்து இறந்து போகிறாங்க. சுத்தியல் வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அடிக்கிறான், இறந்து போகிறாங்க. பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் சுத்தியலிட்டு அடிச்சுட்டு தன்னுடைய காதலிக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். காதலோட பேர் வந்து ஃபர்சானா. ஸோ அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ரெடியாகி நில்லு, ஏன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளும் இவன் மேலே ரொம்ப உயிரை வச்சுட்டு இருந்தா. ட்ரூ லவ், 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஃபர்சானா பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இவனை லவ் பண்ணது, அதுவும் இப்படி ஒரு கொடூரமானவனை லவ் பண்ணாதான் ஃபர்சானா பண்ண பெரிய தப்பு. அவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே என்ன ஏதுன்னு கேட்காம அவளும் ரெடியாகி ஒரு ஜங்ஷனில் வந்து நிற்கும்போது பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஹாலில் வந்து உட்கார வைக்கிறான். இங்கே ரூமில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தாகக்கூடிய நிலைமையில் அம்மா இருக்காங்க. இவன் வந்து போயிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, கிச்சனுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது சுத்தியலை கொண்டு வந்து இவளுக்கு அப்புறம் தலை அடக்கி ஒரு அடிச்ச உடனே அவ கீழே விழுந்து அவளும் இறந்துட்டான். இவன் சுத்தியலை வச்சு ஒரு அடிக்கல, எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க எல்லாம் சுத்தியலை வச்சு அங்க அடி ஸ்பாட்லயே அவளும் வந்து இறந்து போயிடுறான். திரும்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேரே வீட்டுக்கு வெளியில இருக்கும்போது தம்பி வாரான். ஸோ தம்பிக்கு பேர் வந்து அஃப்ரான் சொல்லக்கூடிய தம்பி, 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பி ஸ்கூல்ல இருந்து அப்பதான் வாரான். ஏன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது சாயங்காலம் 4 மணி ஆயிடுது. தம்பி வாரான். இவன் வீட்டுக்கு வெளியில இருக்கான். இருந்து என்ன பண்றான்னா, தம்பி கிட்ட என்ன சொல்றான்னா, தம்பி நீ வீட்டுக்குள்ள போக வேண்டாம், நம்ம 2 பேரும் வெஞ்ஞாரமூடு போயிட்டு நீ எனக்கு வந்து குழிமந்தி வாங்கிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு பைசா கொடுத்து ஆட்டோவும் பிடிச்சி விடுறான். ஸோ இந்த தம்பி என்ன பண்றான்னா, ஆட்டோவில் போய் வெஞ்ஞாரமூடு ஜங்ஷன் போய் ஒரு ஹோட்டலில் போய் குழிமந்தியும் வாங்கிட்டு இங்க வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்த தம்பியையும் இவன் என்ன பண்றான்னா சுத்தியலிட்டு அடிக்கிறான். தம்பியை வந்து ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. தம்பியுடைய ஒரு கண்ணு வந்து உள்ள போயிருக்கு. இவன் சுத்தியலிட்டு கண்ணில் தான் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடிச்ச உடனே தம்பிக்கு கண்ணு வந்து உள்ளாடி போய் அந்த தம்பி இறந்து போறான். போனதுக்கு அப்புறம் இவன் வந்து அந்த குழிமந்தியை உட்கார்ந்து இருந்து சாப்பிடுறான். குழிமந்தியை சாப்பிட்டுட்டு நேரே ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோயில ஏறி நேரே வெஞ்ஞாரமூடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டைரக்டா அங்கே உள்ளாடி போனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட என்ன சொல்றான்னா, இப்படி நான் ஒரு 5 பேரை 6 பேரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே அவன் எங்க போலீஸ்ல சொல்றான். போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க இவன் ஏதோ பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வீட்டுல வந்து பார்க்கும்போது உண்மையாவே 2 பேரை வந்து கொலை பண்ணி போட்டிருக்கான். அவங்க அம்மா வந்து இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்கள கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஸோ இந்த பையன் வந்து எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்னு கேட்டதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, ஃபர்சானாவை எனக்கு திருமணம் பண்ணி மேரேஜ் பண்ணி தர்றதுக்கு ஃபேமிலியோட எல்லாரும் தடையா இருந்தாங்க, அதனால வந்து நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான், அஃபான் சொல்றான். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது
ஒரு பையன் இன்னைக்கு 5 பேரை நார்மலான ஒரு பையன்னா கண்டிப்பா கொலை பண்ண மாட்டான். அவனுக்கு வந்து கொலை பண்ணணும்னு தோணாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தண்ணி அடிக்கிறாங்க, நம்ம வந்து டென்ஷன் ஆகுறோம், பிபி தலைக்கு ஏறுது, சம்திங் பண்றோம். நம்மள இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து ஒன்று தண்ணி அடிக்கணும், இல்லை நான் எனக்கு உயிரை தான் எடுக்கணும், நான் செத்து போனோம். ஆனா இவன் இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகி கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிமையானதால அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாம 5 பேரை கொலை பண்ணிட்டான். ஸோ அவன் வேணும்னு தான் பண்ணினானா இல்லை தெரிஞ்சுதான் பண்ணினா தெரியாம பண்ணானான்னு தெரியாது. ஆனா இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா போதைப் பொருள். ஸோ போதைப் பொருள் அப்படிங்கிறது உனக்கு அடிமையானதால தான் பண்ணான். போதைன்னு சொல்லும் போது கஞ்சா மட்டும் போதை கிடையாது, குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த வாயில வைப்பாங்களே கூலி, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வைக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் தான் நமக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. சிலவங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க, குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றேன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஃபானுடைய ஃபேமிலி வந்து பெரிய ரிச் ஃபேமிலி கிடையாது. தன்னுடைய 75 லட்சம் ரூபாய் கடத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா வந்து ஃபாரின்ல கஷ்டப்பட்டு இருக்காரு. இவன் இங்க என்ன பண்றான்னா 23 லட்சம் ரூபாய் கடன் இவன் உருவாக்கி வச்சுட்டு இவன் வந்து இங்க குடிச்சிட்டு இவன் வந்து கஞ்சா வச்சுக்கிட்டு தெரியுறான். ஸோ நான் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன் என்னோட லைஃப்ல, கஞ்சா அடிக்கிறவங்களை. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. யாரை வெட்டலாம், யாரை குத்தலாம், யாரை கொல்லலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அஃபானும் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து ஒரு ரீசன் வந்து போதைப் பொருள். ஸோ மேக்சிமம் நீங்க யாருமே வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகாம இருங்க. இன்னைக்கு கேரளாவில் இந்த சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. ஒரு டோட்டல் ஃபேமிலியே க்ளோஸ். மெயின் ரீசன் போதை. அதனால கண்டிப்பா நீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகாம இருங்க. உங்க வீட்டுல ஒரு அஃபானை வந்து நீங்க உருவாக்காம இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.